அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி. அத்தியாயம் 12. உமாபாரதியை சிலர் பாராட்டி பேச, சிலரோ இரண்டாவது மனைவியாக வரும் பெண்கள் தனக்கு குழந்தை பிறந்ததும் முதல் தாரத்தின் பிள்ளைகளை சரியாக கவனிக்காமல் கொடுமைப்படுத்துவார்கள் என்று பேச ஆரம்பித்தார்கள். அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த ஜீவானந்தத்தை கண்டதும் அவர்களது பேச்சு சட்டென்று நின்றது. வந்தவர்களை அழுத்தமாக பார்த்தான் ஜீவானந்த். இதுவரை தவறாக பேசியவர்கள் ஒவ்வொருவராக சரி நாங்க பிறகு வாரோம் என்று வெளியேற, சிலர் உமாவிடம் ஆறுதலாக பார்வை செலுத்திவிட்டு வெளியேறினார்கள். வீட்டை சுற்றி தன் மகளை தேடினான் ஜீவானந்த். இவர்கள் பேச்சு எதிலும் தலையிடாமல் சுட்டி டிவி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அஞ்சலி. பெருமூச்சு விட்டுக்கொண்டு தன் அத்தையையும் அவள் அருகில் நின்று உமாவையும் பார்த்தான் ஜீவானந்த். உமாவின் கண்களில் கண்ணீர் துளிகள் இப்பொழுது வரலாமா அல்லது பிறகு வரலாமா என்று தயாராக கண்களில் கோர்த்து நின்றது. கலங்கிய கண்ணுடன் நிற்கும் உமாவை பார்த்து இருபுறமும் தலையை அசைத்துவிட்டு தன் மகளின் அருகில் சென்று அமர்ந்தான். அவன் சென்று அமர்ந்ததும் மரகதம் உமாவிடம் வந்து, அவங்க பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதமா. இப்படித்தான் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்வாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டோம், நமக்கு தான் மனக்கவலை. அதனால எதையும் கண்டுக்காதம்மா. அப்படியே விட்டுடு. நீ நிச்சயம் அவங்க சொல்ற மாதிரி சித்தியா இருக்க மாட்ட. அஞ்சலிக்கு ஒரு நல்ல அம்மாவா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உன்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவங்க சொல்றத நீ காதுல வாங்கிக்காத. நீ நீயாவே இரு என்று அவளை ஆறுதல் படுத்தினார். உமாபாரதியும் மரகதத்தின் பேச்சில் சற்று தெளிந்தாள். நிச்சயம் ஒரு நல்ல அம்மாவா அஞ்சலிக்கு இருப்பேமா என்றாள். சரி நேரமாயிட்டு என்று கூறிவிட்டு ஜீவானந்தையும் அஞ்சலியையும் உணவு உண்ண அழைத்தார் மரகதம். இருவரும் சாப்பிட வர உமாவையும் அமர வைத்து நால்வரும் உணவு உண்டார்கள். பின்னர் அஞ்சலியும் ஜீவானந்தும் டிவி பார்க்க அமர்ந்துவிட மரகதம் பாத்திரங்களை எடுத்து வைக்க முயல, உமா நான் பாத்துக்கிறேமா, நீங்க போய் உட்காருங்க என்று அவளை அனுப்பிவிட்டு சமையலறையை ஒதுங்க வைத்து வேலையெல்லாம் அரை மணி நேரத்தில் முடித்து விட்டாள். நேரமாவதை உணர்ந்து அஞ்சலியை உறங்க அழைத்தார் மரகதம். அவளோ, நான் என் அப்பா கூட தான் படுப்பேன் என்று அவனது மடியில் அமர்ந்து கொண்டாள். எப்பவும் என் கூட தானே படுப்ப, வா 2 பேரும் படுப்போம் என்று மீண்டும் அவளை கையை பிடித்து அழைத்தார். அவளோ தன் தந்தையிடம் ஒன்றிக்கொண்டு, நான் இன்னைக்கு அப்பா கூட தான் தூங்குவேன் என்று பிடிவாதமாக கூறினாள். மரகதம் சுற்று கோபமாக, இப்ப வரப்போறியா இல்லையா என்று அவளது கையை பற்றி வேகமாக இழுத்தார். உடனே அஞ்சலியோ அழ ஆரம்பித்து விட்டாள். அத்த அவ என் கூடயே படுக்கட்டும், நீங்க போய் தூங்குங்க என்று தன் மகளின் கையை அத்தையின் கையில் இருந்து உருவிக்கொண்டு கூறினான் ஜீவானந்த். மரகதம் அவனை சங்கடமாக பார்த்து, இல்ல ஆனந்த், அவ என் கூடயே என்று பேசும் முன் அவர் பேச்சை தடுப்பது போல் கையை காண்பித்து நிறுத்தினான். நீங்க போய் தூங்குங்க, அவ என் கூடயே தூங்குவா, நான் தூங்க வைக்கிறேன் என்று சற்று அழுத்தமாக கூறினான். இதற்கு மேல் வற்புறுத்த தோன்றாமல் சரி என்று சொல்லிவிட்டு அவரது வீட்டிற்கு செல்ல பார்த்தார். இப்ப நீங்க எங்க போறீங்க என்றான் ஜீவானந்த். நான் அங்க போய் படுத்துக்கிறேன் என்று மீண்டும் வெளியே செல்ல பார்த்தார் மரகதம். ஏன் இந்த புது பழக்கம்? எப்பவும் நீங்க படுக்கிற இடத்திலே படுங்க என்று கதவை மூடிவிட்டு தன் மகளை தூக்கி கொண்டு தான் படுக்கும் அறைக்கு சென்று விட்டான். மரகதமும் எதுவும் சொல்ல முடியாமல் எப்போதும் படுக்கும் அறையில் சென்று கட்டிலில் படுத்து விட்டார். வேலைகளை முடித்து வந்த உமா இருவரும் அறைக்கு சென்றதை பார்த்துவிட்டு தான் எங்கே படுப்பது என்று தெரியாமல் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். ஜீவானந்த் இப்போது சென்ற சின்ன அறையில்தான் மதியம் உமா படுத்து இருந்தாள். அங்குதான் அவளது மாற்று உடைகள் இருந்தது. இப்பொழுது எப்படி சென்று அதை எடுப்பது என்று தெரியாமல்
சிறிது நேரம் அப்படியே யோசித்துக் கொண்டு இருந்தாள். பின்னர் எப்படியும் இங்குதானே இனிமேல் நாம் வாழ வேண்டும், வீட்டில் இருக்கும் மூவருடன் பேசித்தானே ஆக வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டே மெதுவாக கதவை தொட்டாள். தாழ் போடாத கதவு தொட்டதும் திறந்தது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டு ஜீவானந்த் திரும்பி பார்க்க அமைதியாக உள்ளே வந்த உமா அங்குள்ள தன் உடைமையையும் பாயையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்துவிட்டாள். ஹாலில் பாய் விரித்து அங்கேயே படுத்துக் கொண்டாள். அசதியில் படுத்ததும் உறங்கியும் விட்டாள். காலை வழக்கம் போல் சீக்கிரம் எழுந்த மரகதம் ஹாலில் படுத்து உறங்கும் உமாவை கண்டு அதிர்ந்தார். இந்த பிள்ளை என்ன இங்க படுத்திருக்கு, அவன் கூட அறையில படுக்கலையா என்று நினைத்து கொண்டு தன் காலை வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் மரகதம். பின் கதவை திறந்ததும் பால் கறப்பதற்கு கோனார் வருவதற்கும் சரியாக இருந்தது. பால் கறக்க பாத்திரம் எடுத்து வைத்துவிட்டு வாசல் பெருக்க செல்லலாம் என நினைக்கும் பொழுது உமா எழுந்து வந்து விட்டாள். அதன் பிறகு மடமடவென்று காலை வேளைகளை உமா செய்ய தொடங்கி விட்டாள். அவள் வேலை செய்யும் வேகத்தை பார்த்து மரகதமே வியந்து விட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டு வாசலும் மாட்டு கொட்டகையும் சுத்தமாக பெருக்கி தெளித்து கோலம் போட்டு அழகாக இருந்தது. தன் மகள் ஒரு நாள் கூட இவ்வளவு காலையில் எழுந்தது இல்லை. அதுவும் இல்லாமல் வீட்டு வேலைகளை ஒன்று கூட செய்ததும் கிடையாது. ஜீவானந்தோ கடின உழைப்பாளி. அவனுக்கு கூடமாட ஒத்தாசை செய்யும்படி எப்பொழுதும் மரகதம் சொல்லிக் கொண்டே இருப்பார். அவளே ஒரு நாள் பொறுப்பா எல்லாம் செய்வா, சும்மா சும்மா அவளை திட்டாதீங்க அத்தை என்று மரகதத்தின் வாயை அடைத்து விடுவான். இதையெல்லாம் நினைத்து பார்த்த மரகதத்திற்கு ஒருவேளை உமாதான் ஆனந்துக்கு பொருத்தமானவளோ என்று எண்ணியபடியே உமாவின் கன்னத்தை பிடித்து திருஷ்டி கழித்து, இப்பதான் இந்த வீடு வீடு மாதிரி இருக்கு என்று மகிழ்ச்சியாக கூறினார் மரகதம். மரகதத்தின் எண்ணம் போல் உமா பாரதி ஜீவானந்திற்கு பொருத்தமாக இருப்பாளா? பொறுத்திருந்து பார்ப்போம்.